நண்பா நண்பீஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோட்டை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கோட்டை படம் பார்க்க ஆக்சுவலி மார்னிங் ஷோ கிடைக்கிறக்க ஈவினிங் ஷோ போனேன். அந்த படத்துக்கு படத்துக்குள்ளே போனால் நானே ஆச்சரியப்பட்டேன். அந்த படத்துக்கு ஐயோ, அந்த படம் பார்க்கறதுக்கு நானே எந்த விதத்தில் அசைவ மூஞ்சி ஸ்க்ரீன் பக்கத்தில் கண்ணே இருந்துச்சு. நான் எங்கேயும் அசைவலை என் கண்ணெலாம். ஆக்சுவலி அப்படி சொல்லணும், அந்த படம் அப்படிப்பட்டது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் சொல்லலாம் இந்த படத்தில். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லணும் வேறு லெவல். கொஞ்சம் காமெடியும் இருக்குது, ப்ளஸ் நல்லா ஆக்ஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கு இன்ட்ரோ சீன் கொஞ்சம் ஆக்ஷனாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்தில் விஜயகாந்த் இருந்தால் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த படத்தில் ஓகே காய்ஸ், விஜயகாந்த் இருந்தால் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, இந்த நான் ஸ்பாய்லர் பண்ணிட்டேன். இந்த ஸ்பாய்லர் பண்ண கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த ஸ்பாய்லர் இது மட்டும் சொல்கிறேன், வேறு சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்களாம் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே இந்த ரிவ்யூ கேளுங்க, இல்லைனா வேறு வேலையை பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட் ஆஃப் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரோ சீனோட ஃபஸ்ட் ஆஃப் ஒரு பாட்டு சூப்பர் இருந்துச்சு. விசில் போடுங்க, மியூசிக்லாம் மாற்றிட்டாங்க அந்த பாட்டில். ஆக்சுவலி இதை பற்றி சொல்லணும்னா காமெடி நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜய் சீன்ஸ் தான் கொஞ்சம் காமெடி நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அப்புறம் நிறையா சீன்ஸில் ஃபைட் சீன் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இமோஷன் கொஞ்சம் இருந்தாலும் அந்த படத்தில் நல்லா ஒரு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் டிஐஜி சூப்பராக பண்ணியிருந்தாங்க விஜயை. அந்த சீனில் டிஐஜி பண்ண சீன் தான் செம்ம. அந்த விஜய் பைக்கில் போகிற சீன் இருக்கே, ஐயோ வேறு லெவல். அந்த விஜய் கேரக்டர் போய் சொல்லணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அந்த ஸ்பையாக இருப்பார் அந்த படத்தில், உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக டான்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அது இமோஷன்ஸ் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் பண்ணாலும் பழைய படத்தை கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா இருக்குது. கில்லி பார்க்கலாம், கில்லி பார்த்த மாதிரி, கில்லி நிறைய மிக்ஸ்டு படம்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தேட்டர் பற்றி சொல்லணும்னா இந்த நிறைய பிரபுதேவா சொல்ல முடியாது. பிரபுதேவான்ட்டு நல்லா அடிச்சிருக்காங்க அந்த படத்தில். எல்லோரும் பிரசாந்த் வரைக்கும், பிரபுதேவா வரைக்கும், ஸ்னேகா வரைக்கும் எல்லோரும் நல்லா அடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் அந்த கேரக்டரோட யங் கேரக்டரோட ஓல்டு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். ஓல்டு விஜய் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். ஓல்டு விஜய்னா ரொம்ப ஓல்டு, அது வயசான விஜய் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தில். அப்புறம் மற்ற படம் சொல்லணும்னா இந்த சீன் நல்லா இருந்துச்சு. நல்ல படம். ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா மாசாக இருந்துச்சு படம் விறுவிறும் வச்சு முடிஞ்சிட்டு அப்படியே சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு படம். ஆக்சுவலி அந்த லாஸ்ட் 13 மினிட்ஸ் இருக்கே, ஐயோ போஸ்ட் கிரெடிட் சீன் வேறு லெவல். அது சொல்லனாலும் நல்லா இருக்குமா தெரியல. நீங்களே படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சிருந்தால் இந்த மாதிரி நிறைய சேனல் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.